பெப்சி சாயங்காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னது இது? இந்த மணத்தக்காளி கீரையில் வரும்ல, சுக்குடி கீரை, சுக்குடி பழம். ஆமாம், அந்த பழம். சரி 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 இருக்கும். அதெல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறேன். அது பூரா இப்போ தான் கீரை வளருதா, பூரா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வச்சுருக்கு. அதுதான் அதை பறித்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உனக்கு சிக்குடி கீரை இருக்குது, அதை வச்சு சமையல் பண்ணி கொடுன்னு சொல்கிறல்ல. சூப் வச்சு கொடுக்குறேன். கீரையில் சூப்பெலாம் வேண்டாம், பொரியல் வேணும். பொரியல் தான் நல்லாயிருக்கும் அதில். சரி வச்சு தரேன். இதுவே நல்லதுங்க. சாப்பிடு. இருக்குல்ல, அல்சர் இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லது. இதை எடுத்துகிட்டு நம்ம செடி மேலே தண்ணி அடித்து சுத்தமாக இருக்கனால நான் அப்படியே சாப்பிட்றேன். இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு இருக்கேன். நீயே சாப்பிடு. இன்னும் இருக்குதுங்க. இன்னும் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. பொறிச்சு காட்டுறேன் பாருங்க. கடைசியில் மொத்தமாக எவ்வளோ பறிச்சுன்னு காட்டவா? முள்ளங்கி செடி இருக்கு, பார்த்து. முள்ளங்கி செடியில் மிதிச்சிடாத. காட்டு. இன்னும் இருக்கு, பறிச்சிட்டே இருக்கேன். இன்னும் தான் பறிக்க வாய்க்குள்ள பாதி போயிருக்கு. இருக்குதுங்க. பொறி இது அந்த காய் இருக்குல்லங்க. எந்த காய்? இது வந்து பழுக்காம அந்த காய் காட்டுற மாதிரி. இதுதான் அதோட காய். இது பழுத்துதான் இந்த கலராக மாறுமா. இதை வந்து பறித்து நல்லா கழுவிட்டு மோருக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒரு 2 நாள் ஊற விட்டுறணும். அப்புறம் எடுத்து வெயிலில் காய வச்சா வத்த குழம்பு வைக்கலாம், மிளகு தக்காளி குழம்புன்னு. இப்போ இதை கீழே போட்டுறோம். நேற்று எல்லோரும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரின்னு. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கூட பூச்சி தக்காளி காலையில் பறிச்சதில் எடுத்து வச்சுருக்கேன். பூச்சி தக்காளி, பூச்சி கத்திரிக்காய். ஒரு சில பூச்சி இருந்தால் பூச்சியை வெட்டி அரிஞ்சு வீசிட்டு மிச்சத்தை போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே பூச்சியாக இருக்குது. கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது. இந்த வாரம் தான் எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு கொஞ்சம் காய் கொடுத்தோம். அதனால் கொடுத்துட்டு தான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் யாராச்சும் கேட்பாங்க, எங்கள் சொந்தக்காரவங்க, எங்கள் பெரியம்மாங்க வருவாங்க, இளையானனுக்கு கொடுத்தோம். அது மாதிரி யாருக்காவது கொடுத்துருவோம். வேஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பூச்சிங்கிறதுனால தான் கொட்டணும். அந்த சிஸ்டர் பேர் என்ன? அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பெனசீர் பேகம் சிஸ்டர். இதுதான் சிஸ்டர் காரணம். காயெல்லாம் நல்லா வீணடிக்கல, அது வந்து பூச்சி அடிச்சிருக்கிறதுனால நான் போட்டு இது பண்ணிட்டோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு காய் கொடுக்குறோன்னா அது நீட்டாக கொடுத்தா பரவாயில்ல. பூச்சி உள்ளது இதெல்லாம் நம்ம வீட்டில் மருந்து அடிக்கிறது கிடையாது, அதனால பூச்சி வைக்க தான் செய்யும். ஆமாம், நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் பிரிச்சுருவோம். நல்ல காயாக மட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். ஒரு சில பூச்சி இருக்காத நாங்கள் வச்சுப்போம், பூச்சியாக இருக்காது அரிஞ்சு வீசிட்டு மிச்சத்தை யூஸ் பண்ணிப்போம். அது நமக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கு பூச்சி காய் கொடுத்தா அது நல்லா இருக்காது. நம்ம வீட்டிலே பூச்சி காய் எதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால கொட்ட போகிறோம். ஆமாம், நான் அதனால தான் நான் வத்தலுக்கு எடுத்து வச்சது கூட நான் இந்த வரையும் வத்தலே போடல, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்னும் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் வத்தல் போட்டிருப்பேன். ஏங்க, எனக்கு கத்திரி வத்தல்னா ரொம்ப பிடிக்கும், அதை போட்டுடலான்னு சொல்லி தான். ஆனால் யாருக்காவது கேட்டால் கொடுத்துடலாம் தான் நல்லது. என்ன சொல்கிறது, வச்சிருந்ததை வீணாக்கி அழுகியெல்லாம் நாங்கள் கொட்டல. பூச்சியாக இருக்குது, நிறைய பூச்சி பிடிக்குது. உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். என்ன சொல்கிறது, அது அந்த பக்கம் போய் காட்டினீங்கன்னா தக்காளியிலேருந்து எல்லாமே தெரியுங்க. ஆமாம், இதுக்குள்ளே இந்த தக்காளி இதெல்லாம் இல்லை, அதனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ இங்கே பறிச்சிட்ருக்கேன், மொத்தமாக கடைசியில் பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செடியிலே இவ்வளோ இருந்துச்சு, இன்னொரு 10 செடி பக்கம் இருக்குது. போய் பிடுங்கன்னா பிடுங்கலாம். 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, சரி இதுக்கப்புறம் செடியில் கை வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு. வெயில்னால வெளியில் வர முடியல ஏங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருக்குது. இது மாதிரி பழம் கிடச்சா நீங்களும் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டிலே வளர்த்துறதுனாலும் இந்த பழத்தை வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கிடச்சா நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.